நாட்டில் உள்ள சீன மக்கள் டிஏபி கட்சி மீதான நம்பிக்கையை இழந்துவிட்டனர். இருந்தாலும் அச்சத்தின் அடிப்படையில் அக்கட்சிக்கு மக்கள் வாக்களிக்கின்றனர் என ம.சீ.ச தலைவர் டத்தோ ஸ்ரீ வி.க. சியோங் கூறினார். தேசிய கூட்டணி குறிப்பாக பாஸ் கட்சிக்கு எதிராக சீன வாக்காளர்களை பயமுறுத்தும் தந்திரத்தை டிஏபி தொடர்ந்து கையாண்டு வருகிறது. இதனால் சந்தேகங்கள் இருந்தபோதிலும் நம்பிக்கை கூட்டணியின் கூட்டு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டிய கட்டாயம் மக்களுக்கு ஏற்படுகிறது. சீர்திருத்தங்களை செயல்படுத்தவில்லை, தேர்தல் பிரச்சாரத்தின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை போன்ற காரணங்கள் ஒற்றுமை அரசாங்கத்திற்கு பின்னடைவை உருவாக்கியுள்ளது. இதனால்தான் டிஏபி மீதான நம்பிக்கையை மக்கள் இழந்தனர் என இங்கு கைரியின் கெலுவார் செகஜாப் நிகழ்வில் பேசிய வி.க. சியோங் தொடர்ந்து கூறினார். சமூக மக்களிடையே இந்த உணர்வு பரவலாக உள்ளது என்றும், ஆனால் வாக்களிக்கும் போது நிலைமை மாறுகிறது. குறிப்பாக வாக்களிப்பதில் தவறு செய்தால் பச்சை அலைக்கு அதிகாரம் கொடுப்பீர்கள் என மக்களை பயமுறுத்துகிறார்கள். இந்த யுக்தி கடந்த 15வது பொது தேர்தல் முதலே கையாளப்பட்டு வருகிறது என்றும் வி.க. சியோங் சுட்டிக்காட்டினார்.